2025ஆம் ஆண்டில் 10 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுகளில் மாவட்ட வாரியாக முதல் 3 இடங்களை பிடித்த மாணவர்களுக்கு விருதுகள், பரிசுகள் மற்றும் சான்றிதழ்கள் வழங்கும் விழா சென்னை மாமல்லபுரத்தில் நடைபெற்றது. இதில் பேசிய தாவேகா தலைவர் தளபதி விஜய், நீட் என்பது மட்டுமே படிப்பு கிடையாது, அதை தாண்டி நிறைய படிப்புகள் இருக்கிறது. ஒரு படிப்பிற்காக நாம் எந்தவித மன அழுத்தத்திற்கும் ஆளாக கூடாது என பேசியிருந்தார். இது தற்போது இணையத்தில் பேசு பொருளாகியுள்ளது. திமுகவினர் பலரும் தளபதி விஜயின் கருத்துக்கு எதிர்வினையாற்றி வருகின்றனர். திமுக உதயநிதி ஸ்டாலின் வெளியிட்டுள்ள எக்ஸ் பதிவில், உங்களைப் போல சந்தர்ப்பவாத அரசியலுக்கான பகடைக்காயாக மாணவர்களை பயன்படுத்தும் அயோக்கியர்களுக்கு கல்வி என்பது அடிப்படை உரிமை என புரிய போவதில்லை. நீட் மட்டும்தான் உலகம்னு இங்கு யாரும் சொல்லல. நீட் தாண்டி மிகப்பெரிய வாய்ப்புகள் கொட்டி கிடக்கு என்பது எல்லோருக்கும் தெரியும். ஆனால் நீட் என்ற பெயரில் எங்கள் பிள்ளைகள் தாங்கள் ஆசைப்படும் கல்வியை பெறுவதில் சம வாய்ப்பை மறுக்கும் RSS இன் அயோக்கியத்தனத்தை ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம். அதை எதிர்த்துதான் தொடர்ந்து திராவிட மாடல் அரசு சட்ட போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறது. இப்படி பேசியுள்ளார் உதயநிதி ஸ்டாலின். இதற்கு தலைவர் விஜய் தரமான பதிலடி கொடுக்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதற்காக தொண்டர்கள் ஆவலோடு காத்திருக்கின்றனர். பிரபல திரை விமர்சகர்கள் ப்ளூ சட்டை மாறன் தனது பதிவில், விஸ்வகர்மா மூலம் குலத்தொழில் ஊக்குவிக்கப்படுகிறது. பாஜக ஆடு மாடு மேய்ப்பதை அரசு தொழிலாக்குவேன். ஸ்ரீமான் சாதாரண குடும்பத்தை சேர்ந்த உங்களுக்கு மருத்துவராகும் கனவு எதற்கு? வேறு படிப்பை படியுங்கள் என்பதன் பொலைட் வெர்ஷன் தான் தளபதி விஜயின் இந்த பேச்சு என கூறியுள்ளார். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் விஜய் சார் பற்றிய தகவல்களுக்கு எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.